இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் குடும்பத்திற்காக கர்த்தர் தருகிற ஒரு நல்ல ஆலோசனை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனம். நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். நீதிமான் என்றால் யார்? கர்த்தருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் நீதிமான் தான். அப்ப உண்மையாகவே கவனிங்க, நீதிமானுடைய தகப்பன். இன்றைக்கு பிள்ளைகள் நீதிமானாய் இருக்கிறார்களா? நீதிமானாய் வளர்க்கப்படுகிறார்களா? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறார்களா? அனுதினமும் இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறார்களா? நல்ல கவனிங்க, கர்த்தர் இன்றைக்கு ஒரு நல்ல ஆலோசனையாவும் தராரு, குடும்பத்திற்கு ஒரு எச்சரிக்கையும் சொல்றாரு. கவனிங்க, நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். அப்ப கர்த்தரை அறியாத பிள்ளைகள் உண்மையாகவே குடும்பத்திற்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சொல்லல, லட்சை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். காரணம், கர்த்தர் அந்த பிள்ளையை அவர் உண்மையாகவே அவர் நேசித்து அவர் பலப்படுத்தி அந்த பிள்ளையை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அப்ப நீதிமானுடைய தகப்பன். அப்ப நம்முடைய பிள்ளைகள், இன்றைக்கு பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நம்முடைய பிள்ளைகள் நீதிமானாய் வளர்க்கப்படுகிறார்களா? இயேசுவின் இரத்தத்திலே கழுவப்பட்ட நீதிமானாய் இருக்கிறார்களா? இன்றைக்கு அவங்களுக்காக ஒரு சுய பரிசோதனை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகள் என்னமாய் வளர்க்கப்படுகிறார்கள்? அந்த நீதிமானாய் இருக்கிறார்களா? கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வளர்க்கப்படுகிறார்களா? அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாரானா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படியா இருக்கிறார்கள்? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமானுடைய தகப்பன். அப்போ நீதிமானா இருந்தாதான் நமக்கு களி கூறுதல் உண்டு. அப்ப நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் கரைகள் அவர்களுடைய இருதயத்திலே, அவருடைய சரீரத்திலே, அவருடைய சிந்தையிலே காணப்படாது இருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்திலும் சொல்லுகிற காரியம், இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் இன்றைக்கு நடக்கிற இந்த பலவிதமான கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், இதுல நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு காணல் நீர் போல ஒரு நாள் கடந்து போயிடும். எல்லாம் ஒரு மாயை. இதெல்லாம் ஒன்றும் இது உண்மையும் இல்லை. இது எல்லாம் ஒரு பிசாசு உண்டாக்கின பொய்யான காரியங்கள். உண்மையான காரியம் என்னவென்றால், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அவருடைய உண்மையான ரட்சிப்பு, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த மீட்பு, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். நிச்சயமாகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அருமையான வாலிப பிள்ளைகளாக கர்த்தர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம், உண்மையாகவே அன்பான தகப்பன் தாயார்களுக்கும் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நாம் எந்த நிலையிலே வைத்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் நீதிமானா இருந்தாதான் நமக்கு களி கூறுதல் உண்டாகும். ஏன்னா கீழே உள்ள வார்த்தை சொல்லுகிறது, ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். அப்ப ஞானமுள்ள பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை எப்படியாவது டாக்டர் படிக்க வச்சிருந்தாங்க, இன்ஜினியர் படிக்க வச்சிருந்தோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படியாவது ஒரு உயர்தரமான படிப்பை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி நல்லா படிக்க வச்சு அவங்களை உயர்தரமா அனுப்பி உயர்தரமான காரியங்களை, நல்ல ஞானத்தை வளர்க்கணும். ஞானம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து தான் ஞானமே. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஞானம் அவரிடத்துல வருது. நல்லா கவனிங்க, ஞானம் ஒண்ணு இந்த உலக பிரகாரமான இந்த அறிவு, இந்த புஸ்தகத்திலிருந்து நம்ம படிச்சு கற்றுக்கொள்ளுகிற காரியம், இதுவும் நல்லதுதான். நம்ம ஞானம் கற்றுக்கொள்றோம், நம்ம வார்த்தைகளை தெரிந்து கொள்ளுகிறோம், அநேக விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம், நல்லது. ஆனால் கவனிங்க, தேவ ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாய் கர்த்தருடைய இந்த வேத வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற இந்த வேத வசனத்திலிருந்து கிடைக்கிற ஞானம் அழியாதது, மாறாதது, என்றைக்குமே நம்மை விட்டு போகாதது, சத்தியம் உள்ளது, நீதி உள்ளது, பரிசுத்தம் உள்ளது. இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த தேவ ஞானம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே காணப்படுகிறதா? பிள்ளைகளாகி நீங்களும் இதை நீங்க உண்மையாகவே பரிசோதனை செய்து கொள்ளுங்க. இந்த தேவனுடைய ஞானம், இந்த உலகத்துல எத்தனையோ புஸ்தகங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாங்க, ஆனா ஒன்றுமே உண்மையாகவே உண்மையான இந்த தேவ ஞானத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரே காரியம்னா இந்த வேத புஸ்தகம் ஒன்று மாத்திரம். இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் இருக்கலாம், அநேக விஷயங்கள், புஸ்தகங்கள், அறிவு சார்ந்த என்ன புஸ்தகமா இருந்தாலும் இந்த வேத புஸ்தகம் ஒன்று இது இணையே கிடையாது.
தேனிலும் தெளிதேனிலும் மதுரமுள்ள தேவனுடைய வார்த்தைகள், கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தைகள், சத்தியமுள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், நித்தியமுள்ள வார்த்தைகள். ஆமென். உண்மையாகவே இன்றைக்கு நம்முடைய ஞானம், இது குடும்பமா, இது பெற்றோர்கள், நீங்களும் இதை சிந்திங்க. நம்முடைய ஞானம் எங்க இருக்கு? நம்முடைய பிள்ளைகளுடைய ஞானம் எதுல இருக்கு? யோசிங்க. உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகளுடைய ஞானம், செல்போன் நல்லா பயன்படுத்தி, லேப்டாப்ல நல்லா பயன்படுத்தணும். அப்பா என் பிள்ளை, என்னோட பிள்ளை நல்ல ஞானமா இருக்கிறான், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே அது உண்மை இல்லை. உண்மையாகவே உண்மையான தேவன் ஞானம் பரலோகத்தின் தேவனிடத்தில் மாத்திரமே. நிச்சயமாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். குடும்பத்திற்கு கர்த்தர் தருகிற ஒரு நல்ல ஆலோசனை மற்றும் எச்சரிக்கை. உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகளை, தாய் தகப்பன்மாருக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கான ஒரு நல்ல ஆலோசனை ஆவியானவர் இந்த காலைகளில் தருகிறார். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை ஞானம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய், தேவனுடைய வார்த்தையிலே நீதிமானுடைய பிள்ளைகளாய் உண்மையாகவே கர்த்தருக்குள் வளர்க்க கர்த்தர் நமக்கு அந்த ஞானத்தை நமக்கு கர்த்தர் தரணும். அந்த தயவை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமென். உண்மையாகவே குடும்பத்தை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார், வளர்ந்தோங்க செய்வார், நிலைத்தோங்க செய்வார். இப்போது இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் 1000 மடங்காய் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிப்போமே. அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், அருமையான குடும்பத்தாருக்காக ஏசப்பா, ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனிடத்திலிருந்து நீதிமானுடைய தகப்பன், அப்ப உண்மையாகவே கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே அந்த ஜீவனுள்ள நீதிமானுடைய பிள்ளைகளாய், கர்த்தருக்குரிய நீதிமானுடைய பிள்ளைகளாய் நிலைத்திருக்க, இயேசுவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க தேவனிடத்திலிருந்து அந்த ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ளுகிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அந்த ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருகிறார். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஞானத்தை, போதனையை கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளை நடத்துங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. மேலான நன்மை, நல்ல ஒரு உயர்வை, ஆசீர்வாதங்களை, பலத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கனப்படுத்துங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு குடும்பத்துக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஆலோசனை தந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையிலே, அந்த ஆலோசனையிலே நிலைத்திருங்கள். தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். God bless your families. Amen.